தமிழ் தலைவாஸ் அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்டேட்டா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தகவல் இப்போதைக்கு கசிந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம GIPKL இன்னொரு PKL அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவில் அந்த லீகை பற்றியும் உங்களுக்கு குயிக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OGPKL எரா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதாவது கோல்டன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க PKLோட ஸ்டார்டிங் சீசனில். ஸோ அதில் இருக்கிற டீமில் இருக்கிற பிளேயர்ஸ், அந்த டீம் அதை நான் போடுறேன். இதில் உங்களோட ஃபேவரட் எது யார் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நாம் அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், சரியா? அண்டு ஃபஸ்ட்டு நாம் பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GIPKL, அதாவது குளோபல் இந்தியா பிரீமியர் கபடி லீக் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு GIPKL அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. பிகாஸ் அந்த PKLங்கிற நேம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏப்ரல் 20 இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? 18 ஏப்ரல் இருந்தே இதற்கான எல்லா டெலிகாஸ்ட், அதுக்கான எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் அப்டேட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக PKL மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் டெலிகாஸ்ட் எங்கே ப்ரோ இதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். டெலிகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சோனி நெட்வொர்க் தான் டிவியில் வாங்கியிருக்காங்க. அண்டு ஃபேன் கோடில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன் கோடு தான் இங்கே முக்கியமான டெலிகாஸ்ட் பண்ணலாம் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே DD ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்போ டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும் ஈவினிங், 7 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும், அண்ட் 8 மணிக்கு ஆல்சோ ஒரு மேட்ச் இருக்கும். ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் தான். 3 மேட்ச் தரமாக தடுத்தி முடிக்கிறாங்க. 9 மணிக்குள்ள எல்லா மேட்சுமே முடிஞ்சிருது, 6 to 9. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு சில மேட்ச் பார்த்தேன், கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தமிழ் லயன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஆடிட்டு இருக்கு. அந்த மேட்ச் தான் நான் பார்த்தேன். நிஜமாவே நல்லா இருக்கு இந்த கபடி பார்க்கறதுக்கு. கீழே அளவுக்கு சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லனாலுமே ஓரளவுக்கு சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த லீகை பொறுத்த வரைக்கும். நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்தில் டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் லயன்ஸ் அவங்க தான் டேபிள் டாப்ல இருக்காங்க. 2 போட்டி வின் பண்ணி 8 பாயிண்டோட மேலே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பஞ்சாபி டைகர்ஸ், தெலுங்கு சீட்டாஸ், இந்த மாதிரி தொடர்ந்து 6 டீம்ல வந்து வரிசைப்பட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென் செக்ஷனும் சேம் டைம்ல தான் போயிட்டு இருக்கு. எஸ், உமன்ஸ் மேட்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதே டைம்ல தான் மென்ஸ் மேட்சஸும் போயிட்டு இருக்கு. இந்த டெலிகாஸ்ட் இஷ்யூ மட்டும் தான் கொஞ்சம் எங்களுக்கு இடிக்குது. ஏன்னா 2 டோர்னமெண்ட்டும் ஒரே டைம்ல நடத்திட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு பெருசா அப்டேட் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொடுக்க முடியல. அதாவது உமன்ஸ் அண்ட் மென்ஸ் 2 ஒன்னா பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களால பெருசா இந்த ஸ்கோர் அப்டேட்டோ இல்லை டக்குன்னு மற்ற எல்லா அப்டேட்டுமே இவங்களால கொடுக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி தனித்தனியாக வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்டு மென் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து மராத்தி வல்ச்சூர்ஸ் அவங்க தான் 2 போட்டிகளை 2 வின் பண்ணி 8 பாயிண்டோட மேலே இருக்காங்க. அண்ட் இதில் தமிழ் லயன்ஸ் 2 போட்டியை 2யும் தோத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பிளேஸில் இருக்காங்க 2 பாயிண்டோட. இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். உமன் செக்ஷனில் தமிழ் லயன்ஸ் டாப்பு, இங்கே தமிழ் லயன்ஸ் வந்து பாட்டம் இருக்காங்க. ஸோ இதுதான், இது வந்து நார்மலாக நடக்கிற ஒன்று தான். கொஞ்சம் தமிழ் தலைவாசு மாதிரி ஏமாத்தாமல் அவங்க ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும், தமிழ் பேர் வச்சுக்கிட்டு. அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த GIPKL அப்படிங்கிறது நிஜமாவே சூப்பராக போயிட்டு இருக்கு கைஸ். முடிஞ்சா பாருங்க. ப்ரொமோஷனோ இல்லை பெரிய சப்போர்ட்டோ அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம கபடி ஃபேன் அப்படிங்கிறதுனால பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அண்டு நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி டெலிகாஸ்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பாசிபிள்லாம் பாருங்கள். அண்ட் இந்த டைம் IPL வேறு போயிட்டுருக்கு. நிறைய பேர் IPL தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு டைம் இருக்குமான்னு கூட தெரில. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ டைம், ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். அண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியான அப்டேட் தொடர்ந்து கொடுக்கலாமா, உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதிகம் மறக்காம கீழே கமெண்ட்டை தட்டிட்டு போயிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எல்லாருமே இந்தியன் பிரீமியர் லீக்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் CSK ஃபேனாக இருப்பீங்க. CSK தோத்துட்டு இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் கடுப்படிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லி நான் கேட்டேன். பட் இட்ஸ் ஓகே. பட் IPL தான். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. வழக்கமாக டாப்பில் இருக்கிற டீம்ஸை பாட்டம்லையும் இருக்கிற டீம்ஸ் டாப்லையும் நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ஜாய் பண்ணுவோம். நோ வரிஸ். IPL எல்லாம் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸோட அப்டேட்டுக்குள்ளே வருவோம். தமிழ் தலைவாஸ் டீம். ஸோ தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு அப்டேட் தருவோம். இதை பற்றி நான் முன்னாடி வீடியோவே போட்டிருக்கேன். அட்மினே சொல்லியிருந்தாரு ஏப்ரல் எண்டுக்குள்ளே நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருவோம், இல்லை ஏப்ரல் எண்டில் ஒரு அப்டேட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அந்த அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது. எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, 2 அப்டேட். 1 லட்டு வேணாம் 2 லட்டு அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் எண்டில் ஒரு அப்டேட்டும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு அப்டேட்டும் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க இல்லையா அந்த ரிலீஸ்ட் அப்டேட், அந்த மாதிரி
இப்போ அப்டேட் இருக்க போகுது. பட் இந்த டைம் ஒரு ரிட்டன்ஷன் அப்டேட் ஒரு ரிலீஸ்ட் அப்டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரிலீஸ்ட் அப்டேட் தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாரை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு சச்சினை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பட் அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு டிஃபெண்டர் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் இருக்கலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு அப்டேட் அசிஸ்டன்ட் கோச் அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரிலீஸ்ட் அப்டேட் ஆர் அசிஸ்டன்ட் கோச் அப்டேட் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்கு. ரிட்டன்ஷன் அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அசிஸ்டன்ட் கோச்சை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு ஆக்சுவலி இல்லை. உண்மை சொல்லணும் அப்படின்னா யார் அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறதுக்கான தகவல் அவங்க எங்கேயுமே லீக் பண்ணல. நான் எந்த ஒரு சோர்ஸுக்கிட்டையுமே தெரில. உண்மையை சொல்லணும் அப்படின்னா விசாரிச்சு பார்த்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே தெரில. பட் இந்த ஏப்ரல் எண்டில் வரப்போகிற அப்டேட் வந்து அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அப்படி அது இல்லாட்டி ரிலீஸ்ட் அப்டேட்டாக இருக்கலாம். அண்ட் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் ஹிண்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு கேள்விப்பட்ட நியூஸ் மட்டுமே தான். இது எதுவுமே கன்ஃபார்ம் நியூஸும் கிடையாது. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியுமே ரிலீஸ்ட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் விசாரித்த வரைக்கும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். அது உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் உடனே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டேன். பிகாஸ் தமிழ் தலைவாசை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. சச்சினை வச்சு போஸ்ட்டு, சாகரை வச்சு போஸ்ட். பட் நிறைய மொயின் சஃபாக்கி கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சரி அதுதான் இருக்குன்னு பார்த்தா ஆஷிஷை வச்சு போஸ்ட் போடுறாங்க, நரேந்திர வச்சு போஸ்ட் போடுறாங்க, நிதேஷை வச்சு போஸ்ட் போடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. யாரை தானே நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த இன்ஸ்டா பேஜை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு போஸ்ட்டு. கேரளாவுக்கு வந்து ஹாப்பி விசு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு எதுக்கு சச்சினை வச்சு போட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. அது ஜஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஐபிஎல் டீமுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க தான் டேபிள் டாப்பர். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில் 22 ஏப்ரல் அன்னைக்கு ஆரஞ்சு கேப் சாய் சுதர்ஷன் கிட்ட இருக்கு. அண்ட் பர்பிள் கேப் அந்த டீமோட பிரசீத் கிருஷ்ணா கிட்ட இருக்கு. வேற லெவல் டாமினன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிடி. எத்தனை பேர் ஜிடி வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்க? கண்டிப்பா நான் இல்லை, ஒத்துக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐபிஎல்ல டாப் 4 இவங்க தான் ப்ரோ அப்படின்னு இப்போ உங்களுக்கு யார் யாரை தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். யாரெல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ என்னோட டாப் 4 நான் பண்ண ப்ரெடிக்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து பெருசாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை மறக்காம கீழே தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். அண்ட் குஜராத் டைட்டன்ஸோட இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஆஷிஷ் நெஹ்ரா முக்கியமான ரீசன். அண்ட் அதை பேஸ் பண்ணி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை கைஸ்.